சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேங்க. மனசே உடைஞ்சிருச்சு. வட மாநிலம்னு நெனைக்கிறேன். தனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையை தொட மறுத்த தாய். இந்த காலத்திலயும் பெண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்றவங்கள பார்த்தா, ஆக்சுவலா கோவம் வரும். ஆனா, இந்த வார்த்தை தான் பிற்காலத்துல காயப்படுத்தும் அப்படின்னு நெனைக்கிறப்ப, எனக்கு பயம்தாங்க. நீங்க பெண்ணா இருந்தா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்ல பெண் குழந்தை இருந்தா அவங்க பேர கமெண்ட்ல வயசு ஆக ஆக அம்மா சோர்ந்து போனா தோள் குடுக்கறதும், அப்பா அமைதியா இருந்தா, "ஏன்பா என்னாச்சு?" அப்படின்னு அக்கறையோட விசாரிக்கிறதும் பெண் குழந்தைகள் தான். தள்ளாத வயதுல அம்மா, அப்பா கைய பிடிச்சு அன்போட, பாசத்தோட, பக்குவமா நடத்தி கூட்டிட்டு போற பெண் குழந்தைகள குறை சொல்றீங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நின்னு பாருங்களேன். அப்பா படுக்கையில இருக்கிறப்ப அம்மாவோட கண்ணீர தொடச்சு, "நான் இருக்கேன்மா" அப்படின்னு அமைதியா சொல்ற குரல் பெரும்பாலும் பெண் குழந்தைகளோடதா தான் இருக்கும். ஆண் பிள்ளை தான் அரவை கஞ்சியாவது ஊத்துவான். பெண் பிள்ளை சோறு போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் வயசான காலத்துல நேர நேரத்துக்கு மருந்து மாத்திரையை கையில குடுத்து, சாப்பாடு குடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றது. நேர நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா? மருந்து சாப்பிட்டீங்களா? அப்படின்னு விசாரிக்கிறதும் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் தான். பெண்கள் வீட்டோட சுமை கிடையாது. ஆக்சுவலா பெண்கள் வரம்.